எல்லாருக்கும் தோத்திரம். எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு கிளாஸ்க்கு ரெடியா? ஓகே, ஜெபம் பண்ணலாமா? அன்பின் கடவுளே, இந்த நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி படைக்கிறோம். இன்றைய நாளிலும் எங்களுடைய பிள்ளைகள் ஓய்வு நாள் பள்ளியிலே பங்கு பெறுவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் இன்றைய நாள் முழுவதும் கற்றுக்கொள்கின்ற எல்லாவற்றையும் இன்றைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. வகுப்புகளையும் நடத்துகின்ற ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பிள்ளைகள் நல்ல முறையிலே பங்கு பெறவும், எல்லாவற்றையும் சிறப்பான முறையில் கற்றுக்கொள்ளவும், மனதிலே வைத்துக்கொள்ளவும், தேவையான பொழுது விசுவாச வாழ்க்கையிலே அவற்றை பயன்படுத்தவும் துணை புரியும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமென். பிரைஸ் லாட். என் பேர் மிர்னால் தேவ். நான் வந்து சீனியர் பாய்ஸில் படிக்கிறேன். நான் வந்து ஏஸ்பா எப்படி எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தது அப்படி சொல்ல போகிறேன். லாஸ்ட் இயர் மதுரையில் எங்கள் பாட்டி இறந்து போயிட்டாங்க. அந்த நேரத்தில் கொரோனா வைரஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால நாங்கள் போகும்போது கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு போனோம். அப்போ எங்கள் எல்லாருக்கும் நெகட்டிவ் வந்துச்சு. அதுக்காக ஏஸ்பா கொரோனா கூட்டிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி எங்கள் யாருக்கும் கொரோனா வைரஸ் கனெக்ட் ஆகலை. அதுக்காக ஏஸ்பாக்கு சொல்கிறோம். Hello, good morning, welcome back. So, last week நம்ம என்னெல்லாம் பண்ணோம்? நிறைய பாட்டு பாடணும், சூப்பராக ஸ்டோரி கேட்டோம், வெரி இன்ஸ்பைரிங் சாட்சி ஒன்று கேட்டோம், பைபிள் வாசித்தோம். நல்லா இருந்ததில்ல? இந்த வீக்கும் நம்ம லாஸ்ட் டைம் மாதிரியே ஒரு தீமில் இது எல்லாமே பண்ண போகிறோம். ஓகேவா? லாஸ்ட் டைம் என்ன தீம் வச்சுருந்தோம்? கரெக்ட், லவ். கரெக்டாக லவ் தான் நம்ம லாஸ்ட் வீக்கோடைய தீம். ஓகே, அப்போ இந்த வீக்கோடைய தீம் என்ன? ஏஞ்சல் ஆண்டி சொன்னாங்கல்ல, லவ்க்கு அடுத்து ஜாய். ஓகே, நம்ம ஃப்ரூட்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட்ல செகண்ட் ஒன் இஸ் ஜாய். ஜாய்னாலே என்னது? சந்தோஷம். சந்தோஷம்னோடனே நம்ம எல்லாருக்குமே ஹாப்பினஸ் கொடுக்குற ஏதாவது ஒரு விஷயம் லைஃப்பில் இருக்கும்ல, கரெக்டாக? சடனாக ஸ்கூலில் வந்து மழை பெஞ்சி லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளாம் எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம், கரெக்டாக? இப்போ எனக்கெல்லாம் பிரியாணி பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிடும். பட் இந்த மாதிரி ஹாப்பினஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ட் லிவ், கரெக்டாக? பிரியாணி சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் தான் அந்த ஹாப்பினஸ். பட் ஜீசஸ் நம்ம கொடுக்குற ஹாப்பினஸ், ஜீசஸ் நம்ம கொடுக்குற ஜாய் எல்லாமே நம்ம லைஃப் லாங் இருக்கிற மாதிரி தான் ஜீசஸ் கொடுப்பாங்களாம். ஸோ இன்னைக்கு நமக்கு ஜீசஸ் என்னெல்லாம் ஜாய் கொடுக்குறாங்க, எது மூலமாக நமக்கு சந்தோஷம் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆஸ் யூஷுவல் எல்லாரும் கை கூப்புங்க, கண்ணை மூடுங்க, நம்ம ப்ரேயர் சாங் பாடலாம். ஓகே, ஸோ இந்த வீக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஜாய், கரெக்டாக? ஜீசஸ் நமக்கு என்னெல்லாம் ஹாப்பினஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போது ஒன்றொன்னா பார்க்க போகிறோம், பாட போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு என்ன தெரியுமா? சந்தோஷம் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர பாட்டு அதுதான். சந்தோஷம் உள்ளேருந்து எப்படி வருதான்? பொங்கி வருதான். எதனால சந்தோஷம் பொங்குது? இந்த பாட்டை பாடினா நமக்கே அந்த ஆன்சர் கிடைக்கும். பாடலாமா? Hallelujah,
பாட்டு நல்லா இருந்ததா? நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா பாட்டில்? சந்தோஷம் பொங்குதே. எதுக்கு சந்தோஷம் பொங்குதே? ஜீசஸ் நமக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கிஃப்ட் என்ன தெரியுமா? ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்ன? நம்ம எல்லாருமே லைஃப்பில் தப்பு பண்ணியிருக்கோம் நிறையா, கரெக்டா? ஆனால் ஜீசஸ் நம்மளை தேடி வந்து 2000 years முன்னாடியே நமக்காக உயிரையே கொடுத்தாங்களாம். எதுக்கு? நமக்காக பலியான ஏசப்பா மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கு. அப்படின்னா நம்ம நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுறோம், கரெக்டா? ஆனால் நம்ம மனசுலேருந்து ஏசப்பா ஐ எம் வெரி சாரி, நான் திரும்ப இந்த தப்பு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னால் ஏசப்பா வந்து நம்மளை மன்னிச்சிருவாங்களாம். மன்னிச்சதும் இல்லாமல் நம்ம பண்ண தப்பெல்லாம் மறந்துடுவாங்களாம். இது எவ்வளோ பெரிய ஜாய் இல்லை? இது யோசிச்சாலே நமக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்குல்ல? ஸோ இதை பற்றி நம்ம இன்னொரு பாட்டும் பாடுவோம், ஞாபகம் இருக்கா? பொங்கி 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 வழியுதே. பாடலாமா? Jesus made me whole. When folks can't understand me, how can I keep it quiet? It's bubbling, 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 bubbling day and night. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing, I'm dancing, 'cause Jesus made me whole. When folks can't understand me, how can I keep it quiet? It's bubbling, 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 bubbling day and night. It's bubbling, 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 bubbling day and night. வெரி குட். எல்லாரும் சூப்பர் ஆக்ஷன் பண்ணீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டுல இது. ஸோ ஃபஸ்ட்டு கிஃப்ட் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, கரெக்டா? அவ்வளோதானா கிஃப்ட்ஸு? இன்னும் நிறையா இருக்குது. அடுத்த கிஃப்ட் என்னன்னு பார்க்கலாமா? காட்ஸ் லவ். கடவுளுடைய அன்பு நமக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் இல்லை? அதே மாதிரி கடவுள் கொடுக்குற சமாதானம், பீஸ். காட்ஸ் பீஸ் வந்து இந்த உலகத்துலேயே வேறு யாராலையும் கொடுக்கவும் முடியாதான், நம்மகிட்ட எடுக்கவும் முடியாதான். சுற்றி என்ன நடந்தாலும் நமக்கு கடவுளுடைய பீஸ் எப்போவுமே நம்ம ஹார்ட்டில் டவுன் 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 டீப் டவுனில் இருக்குமா. அதை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம பாட்டாக பாட போகிறோம். I've got the joy, 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 joy down in my heart. பாடலாமா? As King David praises God in Psalm chapter 4, verse 7, fill my heart with joy when they bring a new wine abound. Let us all joyfully sing to our God. I got the joy, 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 joy down in my heart. Down in my heart, down in my heart. I got the joy, 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 joy down in my heart. Down in my heart, just and I'm so happy, so very happy. I've got the love of Jesus in my heart. And I'm so happy, so very happy. I've got the love of Jesus in my heart.
வெரி குட். எல்லாரும் டீப் 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 டீப்னு ஆக்ஷன்லாம் பண்ணீங்கல்ல? சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்துட்ருக்கோம்? ஜீசஸ் நமக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக? ஃபஸ்ட்டு சால்வேஷன், செகண்டு லவ் ஆஃப் காட், பீஸ் ஆஃப் காட், இது எல்லாமே பார்த்தோம். இப்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி தெரியும். ஃபஸ்ட்டு காட் வந்து கார்டன் ஆஃப் ஈடன் கிரியேட் பண்ணார். அதில் 2 பேர் உள்ளே வச்சுருந்தாரு. அவங்க பேர் என்ன? வெரி குட், ஆடம் அண்ட் ஈவ். கரெக்டா? ஆனால் இதை நான் கிஃப்ட்னு சொல்லலை. இதில் கிஃப்ட் என்ன தெரியுமா? காட் ஹிம்செல்ஃப் என்ன பண்ணுவாராம்? வந்து அவங்க கூட கார்டனில் வாக்கிங் போவாராம், அவங்க கிட்ட பேசுவாராம். காட்ஸ் ப்ரெசன்ஸ் வாஸ் ஆல்வேஸ் தேராம். இப்போ நம்ம கூட அதே மாதிரி தானே? நம்ம கூடயும் ஹோலி ஸ்பிரிட் இங்கே தான் இருக்காங்க, உங்கள் பக்கத்துலேயே இருக்காங்க. நீங்கள் எப்போ நினச்சாலும் பேசலாம், எப்போ நினச்சாலும் ஜீசஸ் கிட்ட எதுனாலும் நம்ம ஷேர் பண்ணலாம். இதுவே ஒரு பெரிய கிஃப்ட் தானே? இதுதான் Psalm 16 chapter 11. உங்ககிட்ட பைபிள் இருக்குல்ல? Psalm chapter 16 verses 11 எடுங்க பார்ப்போம். கடன்னு அதில் என்ன போட்டிருக்கு நான் சொல்லட்டுமா? You will fill me with joy in your presence அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஜீசஸ் கூட இருக்கிறதே ஒரு ஜாய் தான். அண்ட் அந்த ஜாய் தான் நம்ம எல்லாருக்குமே என்னது? ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். ஓகேவா? இதை பற்றி நம்ம ஒரு பாட்டு பாட போகிறோம். The joy of the Lord is my strength. பாடலாமா? The joy of the Lord is my strength. 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 He gives me living waters and it does no work. He gives me living waters and it does no work. He gives me living waters and it does no work. The joy of the Lord is my strength. He fills me with He fills my mouth with laughter. He fills my mouth with laughter. The joy of the Lord is my strength. வெரி குட். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் எத்தனை கிஃப்ட்ஸ் பார்த்துட்டோம்ல? ஜீசஸ் நம்ம கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம். நம்மளாம் ஒரு கிஃப்ட் வாங்கினாலே நம்ம திரும்ப என்ன சொல்லணும்? தேங்க்யூ சொல்லணும். வெரி குட். நமக்கு ஜீசஸ் இவ்வளோ கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க உயிரே கொடுத்துருக்காங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க பார்ப்போம். இந்த பிரெத் ஆஃப் லைஃப் யாருடைய கிஃப்ட்டு? ஜீசஸோடைய கிஃப்ட். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? பெரிய தேங்க்யூ சொல்லணும். கரெக்டா? எல்லாரும் ஒரு கத்தி ஒரு தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க பார்ப்போம். கேட்கலையே, இன்னொரு வாட்டி தேங்க்யூ ஜீசஸ். வெரி குட். ஸோ ஷவுட் ஃபார் ஜாய் அல்லேலூயா. அந்த பாட்டு யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? நம்ம தான் எல்லா லாங்குவேஜ்லேயும் அந்த பாட்டு பாடுவோமே. இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, சைனீஸில் கூட பாடுவோம். அந்த பாட்டை இப்போ நம்ம பாடி ஷவுட் பண்ணி ஒரு அல்லேலூயான்னு பாட போகிறோம். பாடலாமா? Shout for joy, hallelujah. Shout for joy, hallelujah. Hallelujah. Sing my tune, hallelujah. Sing my tune, hallelujah. Hallelujah. Kushi manayo, hallelujah. Kushi manayo, hallelujah. எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஆக்ஷன் பண்ணீங்களா? வெரி குட், வெரி குட். ஓகே, ஸோ நம்ம இந்த வீக்கோடைய தீம் என்னன்னு அக்கா சொன்னேன் ஆல்ரெடி. இட்ஸ் ஜாய். கரெக்டா? நம்ம என்னெல்லாம் கிஃப்ட் கடவுள் கொடுத்துருக்காருன்றதையும் பார்த்துட்டோம். பட் இதில் பெஸ்ட் கிஃப்ட் வந்து இன்னும் ஜீசஸ் வந்து நமக்காக அப்படியே வச்சுருக்காங்களாம். அது என்ன கிஃப்ட் தெரியுமா? ஜீசஸ் நமக்காக திரும்ப வர போகிறாங்களாம். பேபியாலாம் இல்லை, கிங்காக வர போகிறாங்க. ஸோ அந்த நாளில் நம்ம ஜீசஸ் கூட போய் சேர்றதுக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? டெய்லி என்ன பண்ணணும்? ஜீசஸ் கூட பேசணும். எப்படி? ப்ரேயரில். டெய்லி ஜீசஸ் என்ன சொல்கிறாங்கன்றது கேட்கணும். எப்படி? பைபிளில்.
ஸோ டெய்லி பைபிள் வாசித்து டெய்லி ப்ரேயர் பண்ணி மறந்துடக்கூடாது. பெரியவங்களுக்கு ஒபே பண்ணி இப்படியெல்லாம் குட் சில்ட்ரனாக இருக்கணும். சரியா? ஏன்னா எப்போ ஜீசஸ் வருவாங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ எப்படிலாம் நம்ம ஜீசஸ் வர்றதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், ஜீசஸ் நமக்கு என்னெல்லாம் இன்னும் ஜாய் கிஃப்டெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சூப்பர் ஸ்டோரி வெயிட்டிங், சாட்சி வெயிட்டிங், லாட் ஆஃப் எக்ஸைட்டிங் திங்ஸ் வெயிட்டிங். ஸோ அங்கேயே இறங்கி எங்கேயும் போகாதீங்க, அடுத்த செஷனுக்கு போகலாம். Hello children, praise the Lord. நம்ம fruit of the spirit பத்தி every week meditate பண்றோம். Fruits of the spirit இல்ல fruit of the spirit பைபிள் என்ன போட்டிருக்கு? Yes, it is the fruit of the spirit. Galatians 5th chapter 22nd and 23rd versesல இத பத்தி நம்ம படிக்கிறோம். It is like 9 attributes, 9 நல்ல குணங்கள் ஆவியின் கனியில போட்டிருக்கு. Love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness and self-control. Okay, அப்போ Holy Spiritக்கு பிடிச்சமான லைஃபை நம்ம வாழ்ந்தா, if we commit our life to the Holy Spirit, then இந்த நல்ல attributes இருக்குல்ல, 9 நல்ல குணங்களும் நமக்குள்ள இருக்குமா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? கரெக்ட், இன்னைக்கு பீஸ் பத்தி மெடிடேட் பண்ண போறோம். கம் ஆன். What are we seeing now? Guess பண்ணுங்க பார்க்கலாம். கரெக்ட், ஈஸி ஆன்சர்ல symbols of peace. நம்ம ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி சம்டைம்ஸ் பீஸ் காமிப்போம். dove with an olive leaf, அதுவும் symbol of peace தான். do you see the circle? சர்க்கிள்குள்ள ஒரு arrow mark இருக்கு, அதையும் பீஸ் சிம்பிளா காமிக்கிறாங்க. then white lily, அப்புறம் white flag. Pacific Ocean எல்லாருக்கும் தெரியுமா? பசிபிக் அப்படின்னா அதோட மீனிங்கே என்னவா? பீஸா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல the symbols of peace? very good. The United Nations declares 21st September as the International Day of Peace. எவ்வளவு பேருக்கு தெரியும் இது? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். பீஸ் அப்படின்னா கிரீக்ல எய்ரீன், ஹீப்ரூல என்னது? நம்ம அடிக்கடி சொல்லுவோமே, எஸ், ஷாலோம். எய்ரீன் and shalom ரெண்டுக்குமே the meaning is peace. why no peace? ஏன் சமாதானம் இல்ல அப்படின்னு நான் உங்களை கேட்டா, சில பேர் சொல்வீங்க, நான் ஃபெயில் ஆயிட்டேன், நான் தோத்து போயிட்டேன், அதனால எனக்கு கஷ்டமா இருக்கு, நோ பீஸ், சமாதானமே இல்லைன்னு சொல்வீங்க. சில பேர் என்ன சொல்வீங்க, நான் என் ஃப்ரெண்டோட சண்டை போட்டுட்டேன், அக்கா தம்பி தங்கச்சிக்கிட்ட நான் சண்டை போட்டேன், அதனால ஐ ஹாவ் நோ பீஸ், சமாதானமே இல்லை சொல்வீங்க. சில பேர் என்ன தெரியுமா சொல்வீங்க, எல்லார் வீட்லையும் நடக்குமே அதே தான், அம்மா அப்பா திட்டாங்க அதனால எனக்கு சமாதானமே இல்லை, ஐ ஹாவ் நோ பீஸ் அப்படின்னு சொல்வீங்க. சில பேர் சொல்வீங்க, நான் சிக்கா இருந்த போது எல்லாம் வீட்டில் யாருன்னா வியாதியா இருக்கும் போது வீட்டில் அப்போ சமாதானமே இல்லை அப்படி சொல்வீங்க. some of you will say, whenever there is fear, நான் எதை குறிச்சாவது பயந்துடுவேன், அந்த நேரத்துலலாம் எனக்கு பீஸே இருக்காது அப்படி சொல்வீங்க. சில பேர் என்ன சொல்வீங்க, there is war in the world, அப்போ எப்படி சமாதானமாக இருக்க முடியும், அந்த கண்ட்ரீஸில் எவ்வளோ பேர் செத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்வீங்க. இது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய ரீசன்ஸ் கூட நீங்கள் ஏன் சமாதானம் இல்லை இருக்க மாட்டேங்கிறதுக்கு நீங்கள் கட்டாயமாக நிறைய ஆன்சர்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா? அப்போ நம்மளுக்கு பீஸ் வேணும்னா சொல்யூஷன் எங்கே இருக்குது, ஆன்சர் எங்கே இருக்குது? அஃப்கோர்ஸ் வாங்க பைபிளில் கொஞ்சம் தேடி பார்க்கலாமா? Turn with me to Philippians chapter 4 verses 6 and 7. Philippians chapter 4 verses 6 and 7.
Do not be anxious about anything, but in every situation, by prayer and petition, with thanksgiving, present your requests to God. And the peace of God, which transcends all understanding, will guard your hearts and your minds in Christ Jesus. What a wonderful verse. ரொம்ப சிம்பிளா பைபிள் சொல்லி கொடுத்துருக்கு நமக்கு ஆன்சர். என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? Do not worry. ஃபர்ஸ்ட் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அது மாத்திரம் இருந்தா போதுமா? கவலைப்படாம இருந்தா மட்டும் போதுமா? இல்லையே, இன்னொன்னும் பண்ணணுமே. என்ன பண்ணணும்? ப்ரே பண்ணணும். கரெக்ட். எல்லா சூழ்நிலைகளையும், in all situations, please pray. That's how we communicate with God. Correct. But pray பண்ணும்போது கூடவே இன்னமும் பண்ணணும். என்னது? Yes, give thanks. Thank God for everything, every blessing that you have in your life. And take all your requests to God. உங்களுக்கு சின்ன ஆசை, பெரிய ஆசை, எதுவா இருந்தாலும், என்ன நீடு இருக்கு உங்களுக்கு, என்ன கவலை இருக்கு, எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? Take as requests to God. So do not worry, pray, give thanks and take your request to God. Okay? இந்த மாதிரி நம்ம பண்ணா என்ன ப்ராமிஸ் பண்ணுது பைபிள் நமக்கு? The peace of God உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் எனக்கும் தெய்வீக சமாதானம் வருமா? அதை நம்ம புரிஞ்சே கொள்ள முடியாதான், எப்படி இமேஜினே பண்ண முடியாத ஒரு பெரிய சமாதானம் நம்ம லைஃப்ல கட்டாயமா வருமா? அது என்ன பண்ணுமா? It will guard our hearts and minds in Jesus. ஓகேவா? இது எவ்வளவு பெரிய கம்ஃபர்டிங் வேர்ஸ்ல நம்ம ஹார்ட்க்கும் மைண்டுக்கும் பெரிய சமாதானம் வந்துச்சுன்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். How happy it will be, இல்ல? கரெக்ட். இப்போ இந்த வேர்ஸ் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சரா அமைஞ்சுதா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? நீங்க இந்த வேர்ஸை கட்டாயம் மெமரைஸ் பண்ணிக்கிட்டோம். Philippians chapter 4 verses 6 and 7 is the memory verse also. ஓகேவா? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் பார்க்கலாம் வாங்க. Jesus himself talked about peace. எங்க தெரியுமா? In the book of John 14th chapter. John 14:27ல Jesus peace பத்தி பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? Peace I leave with you, my peace I give to you, not as the world gives, give I to you. Don't let your heart be troubled, neither let it be fearful. என்ன ஒரு அருமையான வசனம், எவ்வளோ ஸ்ட்ரென்த்னிங்காக இருக்குல்ல. நான் என்னோட பீஸே உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ட்ரபிள்டாகவும் இருக்கக்கூடாது, பயப்படவும் கூடாது, தைரியமாக இருங்க, என்னோட சமாதானம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்கிறாரு. பட் இந்த வசனத்தை சொல்கிறதுக்கு முன்னால், இந்த ப்ராமிஸை பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு பர்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஜீசஸ். அந்த பர்சன் யாருன்னு நினைக்கிறீங்க? கரெக்ட், ஹோலி ஸ்பிரிட். verse 26ல பார்த்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் ஜீசஸ். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். திருத்துவ தேவன்ல ஒருத்தர் தான் ஆவியானவர். எஸ், ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஒன் among the triune God. அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? கம்ஃபர்ட்டர், ஆறுதல் தருகிறவர். யாரை அனுப்புவாராம்? ஃபாதர் காட் அவரை அனுப்புவாராம். யாரோட நேம்ல அனுப்புவாராம்? ஜீசஸோட பேர்ல உலகத்துக்கு அனுப்புவாராம். சரி, ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுவாரு? He will teach us all things and bring all things to our remembrance. ரெண்டு முக்கியமான வேலை பண்ணுவாரு. எல்லாவற்றையும் சொல்லி தருவாராம். அப்ப நம்மளுக்கு புரியாதது, தெரியாதது எதுவானாலும் அவர்கிட்ட கேட்கலாம். அவருக்கு தெரியாததோ, அவர் டீச் பண்ண முடியாததோ எதுவுமே கிடையாது. எக்ஸாம்ஸ் பத்தி கேட்கலாம், சப்ஜெக்ட்ஸ் பத்தி கேட்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் பத்தி கேட்கலாம், பைபிள் பத்தி கேட்கலாம், எதை பத்தி வேணாலும் கேட்கலாம். He will teach us all things னு போட்டிருக்கு. இன்னொரு விஷயம், He will bring all things to our remembrance. யார் சொன்னது? ஜீசஸ் செஞ்ச சொன்ன எல்லா காரியங்களும் ஞாபகப்படுத்துவாராம். நம்ம துக்கமா இருக்க போது ரிஜாய்ஸ், அண்ட் அகெயின் ஐ சே ரிஜாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நம்ம லைஃப்ல இருக்க ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும்
ஜீசஸ் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை பைபிள்லேருந்து நமக்கு ஞாபகப்படுத்துவார். எஸ், he will make us remember all those things. அப்போ பீஸ்க்கும் ஹோலி ஸ்பிரிட்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, கரெக்டா? இல்லைன்னா ஜீசஸ் சொல்லுவாரா? கரெக்ட். நம்ம லைஃப்பை ஹோலி ஸ்பிரிட்க்கு கமிட் பண்ணி நம்ம வாழ்ந்து வந்தோம்னா, இஃப் த ஹோலி ஸ்பிரிட் கைட்ஸ் us in our life, definitely ஜீசஸ் கொடுத்த பீஸ் நம்ம லைஃப்பில் இருக்கும். அப்போது we will never be troubled, neither be fearful. I like these two verses very much. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்ல? நமக்கு மட்டும் பீஸ் இருந்தால் போதுமா? நம்ம லைஃப் மட்டும் சமாதானமாக இருந்தால் போதுமா? We should also be sharing it, because Christian life is a life of sharing and giving. நம்மளால மற்றவங்களுக்கும் பீஸ் உண்டாகணும், சமாதானம் உண்டாகணும், கரெக்ட் தானே? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? Proverbs 12:20 சொல்லியிருக்கு, those who promote peace will have joy. அப்போ நீங்கள் பீஸை ப்ரொமோட் பண்ணிங்கன்னா, நீங்கள் போகிற இடத்துக்குலாம் இருக்கிற இடத்துலலாம் சமாதானம் உண்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா? யூ வில் ஹாவ் a lot of joy. வேர்ல்டு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும், என்ன சோதனை கொடுத்தாலும், யூ வில் ஹாவ் ஜாய். இது ஒரு பிளெஸ்ஸிங். இன்னொன்று, இஃப் யூ ஆர் அ பீஸ் மேக்கர், Matthew 5:9 என்ன சொல்லியிருக்கு? Blessed are the peacemakers, for they shall be called children of God. காடுக்கே பெருமையா, இவன் தான்ப்பா என் பையன், இவன் தான் என் பிள்ளை, இதுதான் என் பொண்ணு. See, wherever he goes, he is a peacemaker அப்படின்னு பெருமையா சொல்லிப்பாராம் காட். எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி பீஸ் மேக்கர்ஸ் ஆகணும்னு ஆசை? எல்லாருக்குமே வா. வெரி குட் சில்ட்ரன். ஸோ இப்படிப்பட்ட பீஸ் மேக்கராக இருந்தவங்க தான் மதர் தெரேசா. The most honorable prize which is internationally recognized is the Nobel Peace Prize. 1979 மதர் தெரேசாக்கு இதை கொடுத்து ஹானர் பண்ணாங்க. மதர் தெரேசா, she was a peacemaker. She carried Christ. அவங்க லைஃப்பில் ஹோலி ஸ்பிரிட் ஒர்க் பண்ணதுனால, அவங்க ஹோலி ஸ்பிரிட்டோட லைஃப்பை கமிட் பண்ணதுனால, அவர் சொன்னபடியெல்லாம் கேட்டதுனால, she was a peacemaker wherever she was and wherever she went. கஷ்டப்படுறவங்க, துக்கப்படுறவங்க, sick people, orphans, aged people, lepers, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எல்லாரையும் கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க, எல்லார் வாழ்க்கையிலும் சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. யாருமே இது நடக்குமா, இதெல்லாம் பண்ண முடியுமான்னு நினச்ச நேரத்தில் she made it possible because she believed Christ, she believed Jesus, and Holy Spirit அவங்க லைஃப்பில் அந்த fruit of the Spirit வெளிக்கொண்டு வந்தார். She made peace everywhere she went. நாமும் இவங்கிட்ட கற்றுக்க வேண்டியது என்ன தெரியுமா? We have to be peacemakers. நம்ம லைஃப்லேயும் பீஸ் இருக்கணும். The fruit of the Spirit, peace, அது நம்மளையும் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். We also have to be peacemakers to all those and the world around us. நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா? கரெக்ட் தானே? இப்போ எல்லாரோட மைண்ட்லேயும் ஒரு கொஸ்டின், how can I be a peacemakerன்னு? ஓகே, ஃபர்ஸ்ட் be a buddy and not a bully. எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருங்க, எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுங்கள், எல்லாரையும் கம்ஃபர்ட் பண்ணுங்கள், பட் நாட் அ புல்லி. நீங்கள் அப்படி பண்ணும்போது யாரையோ இன்சல்ட் பண்ணுறீங்க, யாரையோ ஹர்ட் பண்ணுறீங்க, யாரையோ கஷ்டப்படுறீங்க. அப்புறம் எப்படி நம்ம பீஸ் மேக்கராக இருக்க முடியும்? ஆல்சோ திங்க் அபவுட் திஸ், ஹெல்ப் அதர்ஸ் வென் எவர் பாசிபிள். அவங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவையோ, உங்களால் என்ன முடியுமோ அந்த நேரத்தில் நீங்கள் கட்டாயமாக செய்யலாம். உங்கள் நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட நீட் என்ன, அவங்களுக்கு என்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதை டெய்லி உங்கள் ஃபேமிலி ப்ரேயரில், தனி ஜெபத்தில் அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள். கர்த்தர் கட்டாயமாக அவங்கள பீஸ் மேக்கராக இருக்க வைப்பார். தென் திஸ் வேர்ட், த மேஜிக்கல் வேர்ட் சாரி. எப்போல்லாம் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களோ உடனே போய் சாரி கேட்டுருங்க. அப்போ உங்களை சுற்றி இருக்கவங்க they'll feel very comfortable being friendly with you. You create an environment of peace. If you're given a choice to tell the truth or to lie, always tell the truth. Because நீங்கள் எப்போல்லாம் பொய் சொல்கிறீங்களோ
யாரையோ ஒருத்தரை நீங்கள் ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். we cannot be a peacemaker. அடுத்தது, எப்போ பார்த்தாலும் ஆர்கியூ பண்ணுற ஒரு பர்சனா, சண்டை போடுற ஒரு பர்சனா இருக்காதீங்க. டோன்ட் ஆர்கியூ ஆர் ஃபைட். ஓகே, எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு ஆன்சர் இருக்குது, ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதனால சண்டை போட்டோ ஆர்கியூ பண்ணியோ தான் அதை தீர்க்க முடியும்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் சில விஷயங்கள் தான். இதை விட ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தருவார், எப்படி பீஸ் மேக்கர்ஸாக இருக்கணும்னு. ஓகே, ஸோ இன்னிலேருந்து நீங்கள் ஹோலி ஸ்பிரிட்டை கேளுங்க, டீச் பண்ண சொல்லி கேளுங்க, ஞாபகப்படுத்த சொல்லி கேளுங்க. இந்த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் பீஸ் உங்களுக்குள்ள கட்டாயமாக வேலை செய்யும். and you will definitely be a peacemaker. We have come to the end of the session. நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். and I also believe that you will have the peace of God and you will also be peacemakers as children of God. Thank you, children. Shalom. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday. Happy birthday to you. சில்ட்ரன் எப்படி இருக்கீங்க? கிளாஸ் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சா? வெரி குட். மனப்பாட வசனம் படிச்சிங்களா? வெரி குட். நல்லா படிக்கணும் மனப்பாட வசனத்தெல்லாம், சரியா? எல்லாம் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நல்லா மனசில் வச்சுக்கணும். ஓகே, ஜெபம் பண்ணலாமா? அன்பின் கடவுளே, இந்த நாளுக்காக நாங்கள் மீண்டுமாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பிள்ளைகள் ஓய்வு நாள் பள்ளியிலே பங்கு பெற, பாடல்களை கற்றுக்கொள்ள, வசனத்தை கற்றுக்கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நமக்கு நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். வாரம் முழுவதும் உடைய கிருபை, உடைய வழிகாட்டுதல் பிள்ளைகளோடும் பெற்றோர்களோடும் இருக்க வேண்டுமா செபிக்கிறோம். பிள்ளைகள் செய்கின்ற எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயின் தந்தையுமாக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற கடவுளின் அன்பும் தூயாவின் துணையும் வழிகாட்டுதலும் சுகமும் பலனும் ஞானமும் உங்கள் அனைவரோடும், குறிப்பாக பெற்றோரோடும் எப்பொழுதும் இருந்து வழிநடத்துவதாக. ஆமென்.